குதிரை ஒன்று ஓட்டப் போட்டியில் பங்கு பற்றியது. தனது உடல் நலக்குறைவால் தோல்வியடைந்தது. எப்பொழுதும் ஓட்டப் போட்டியில் குதிரை தோற்றதில்லை. இம்முறை தோல்வி அடைந்தமைக்கு ஆளுக்கு ஆள் காரணம் சொல்ல ஆரம்பித்தனர். ஒரு வெள்ளை முயல் அதன் அருகில் வந்து, குதிரை அண்ணா, நீங்கள் மிக வேகமாக ஓடியிருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றது. பாய்ந்து வந்த குரங்கு ஒன்று, குதிரை அண்ணா, நீங்கள் மற்றவர்களுக்கு இணையாக ஓடவில்லை. மற்றவர்களுக்கு உங்கள் வெற்றியை விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்றது. எங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்த நாய் குதிரையை பார்த்து, குதிரையாரே, நீங்கள்தான் வெற்றி பெறுவீர்கள். உங்களை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தில் ஓடினீர்கள். அதனால்தான் தோற்றீர்கள் என்றது. இவ்வாறு ஒவ்வொருவரும் குதிரைக்கு அறிவுரை கூறி தமது ஆதங்கத்தை தீர்த்துக் கொண்டனர். மரமொன்றில் அமர்ந்திருந்த சிட்டுக்குருவி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அது பறந்து வந்து குதிரையின் முதுகில் அமர்ந்தது. தனது அலகால் குதிரையின் முதுகை தடவியது. அண்ணா, உங்களுக்கு அறிவுரை கூற எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் ஓட்ட வீரரான உங்களுக்கு எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லத் தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஆலோசனை ஒன்றை கூறுவதற்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்டது. இதுவரை முயல், குரங்கு, நாய் ஆகியவற்றின் கருத்துக்களால் குதிரை மனமுடைந்திருந்தது. சிட்டுக்குருவியின் பேச்சு ஆறுதலை தந்தது. சிட்டுக்குருவியே, நீ என் மனமறிந்து பேசுகிறாய். உன் ஆலோசனை எனக்கு அவசியம். எனவே தயக்கமின்றி கூறு என்றது. அண்ணா, எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். இனி நீங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதீர்கள். உங்கள் தோல்விக்கான காரணம் உடல் நலக்குறைவுதான். உடல் நலம் சீரானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று கூறிவிட்டு சிட்டுக்குருவி பறந்து சென்றது.